போடு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நியூசிலாந்து பேட்ஸ்மேனுக்கு உண்மையிலே எவனா இருக்கிறது இந்தியனோட ஸ்பின்னர்ஸ் தான். அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா ஸ்பின்னரை வச்சு நியூசிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் திணற அடிச்சு 50 ஓவர் முடியல 251க்கு 7 விக்கெட் இழந்திருந்தாங்க. அப்படியுமே 251 அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்தியாவோட சில மிஸ்ஃபீல்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு 150 170க்குள்ளே வந்து சுருண்டு இருப்பாங்க. சரி, அது வேற கதை. இருந்தாலுமே வந்து நம்ம ஸ்பின்னர் வந்து இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எப்படி விக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கறத பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிச்ச உடனே நியூசிலாந்து சார்பா வில் யங்கும் ரச்சின் ரவீந்திராவும் உள்ளுக்கு இறங்கினாங்க. இறங்கின உடனே அவங்களோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளேல 5 ஓவர்லயே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே ரோஹித் சர்மா நல்லா யோசனை பண்ணி 5 ஓவர் முடிஞ்ச உடனே 6வது ஓவரே இந்தியாவோட ஸ்பின்னரான நம்பிக்கை நட்சத்திரம் வருண் வந்து உள்ளுக்கு இறங்கினாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வில் எங்க வருண் சக்கரவர்த்தி தன்னோட பவுலிங் வித்தையால வந்து LPW மூலம் வந்து தூக்கிட்டாருங்க. இதனால வில் யங் வந்து 23 பாலுக்கு 15 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாருங்க. உடனே ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. ஆஹா, நியூசிலாந்து நம்ம நினைச்ச மாதிரியே வந்து ஸ்பின்னுக்கு திணறாங்க, அப்புறம் குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வருவோம் அப்படின்ட்டு குல்தீப் யாதவுக்கு பவுலிங் கொடுத்தாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டையும் தூக்கிட்டாங்க. அதுவும் எப்படி போல்டு ஸ்டெம்ப் தெரிக்கிற மாதிரி வந்து தூக்குனாங்க. அதனால ரச்சின் ரவீந்திரா 29 பாலுக்கு 37 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தாருங்க. சரி, இதே மாதிரி வந்து கேன் மாமா வில்லியம்சனையும் தூக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு குல்தீப் யாதவ் பவுலிங் போட, அதே மாதிரி வந்து கேன் வந்து குல்தீப் யாதவ் கேட்ச கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் எடுத்த ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ரன் 14 பாலுக்குங்க. இப்படியே வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் திணறடிக்கல நம்ம டேரி மிச்சல் வந்து 63 ரன் வரை எடுத்தாரு. எத்தனை பாலுக்குன்னு பாத்தீங்கன்னா 101 பாலுக்கு. கிட்டத்தட்ட வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு இருந்தாங்க. சரி, இவருக்கு வந்து ஃபாஸ்டா கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்ட்டு முகமது சமியை இறக்கி ரோஹித் சர்மா கையில கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. சரி, இவங்கள விக்கெட் எடுக்காங்களே, நம்ம ஸ்பின்னர் ஜடேஜாவும் பங்காற்றணும் அப்படின்ட்டு டாம் லெதன்மையும் வந்து LPW மூலம் வந்து விக்கெட் தூக்கினாரு. டாம் லெதன் வந்து 30 பாலுக்கு வெறும் 14 ரன் தாங்க எடுத்தாங்க. அடுத்து நியூசிலாந்தோட இன்னும் நம்பிக்கை நட்சத்திரம் வந்து கன் பிலிப்ஸ் தாங்க. இவரும் வந்து எப்படியாவது வந்து நின்னுட்டாரு அப்படின்னா இன்னைக்கு செஞ்சுரி போட்டுறா அப்படின்னு நியூசிலாந்து சைடு எதிர்பார்த்துக்கிறது கையில. அப்பயும் நம்ம வருண் வந்து செமையா வந்து பங்காட்டி போல்டு பிலிப்ஸை தூக்கிட்டாருங்க. கடைசி கன் பிலிப்ஸ் வந்து 52 பாலுக்கு 34 ரன் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் தட்டு தடுமாறி வந்து மிச்சல் பிரேசல் தான் நியூசிலாந்த கொஞ்சத்தை 251 வரை கொண்டு வந்தாங்க. மிச்சல் பிரேசலோட ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 பாலுக்கு 53 ரன் வரை எடுத்திருந்தாங்க. இதுல நம்ம கோலி ஒரு ரன் அவுட் பண்ணாரு பாருங்க, 4 லைன்ல இருந்து த்ரோ பண்ணி கரெக்டா கீப்பர் ராகுலுக்கு கொடுத்து கேப்டன் மிச்சல் சாண்டனரை வந்து எடுத்தாரு. அவர் 10 பாலுக்கு 8 ரன் எடுத்திருந்தாருங்க. இந்த மாதிரி இந்தியா வந்து ஸ்பின் மூலம் தான் வந்து அதிக விக்கெட் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 விக்கெட் எடுத்தாங்க. 1 விக்கெட் சமியும் 1 விக்கெட் கோலியோட அதீத ஃபீல்டிங் திறமையால ஒரு ரன் அவுட் நடந்ததுங்க. இதனால தான் நியூசிலாந்து 50 ஓவருக்கு 251 ரன் எடுத்து 7 விக்கெட் இழந்திருக்குங்க. இன்னும் மட்டும் இந்தியாவோட ஃபீல்டிங் சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 கேட்ச விட்டுட்டாங்க, அது மட்டும் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 150ல இருந்து 170 வந்து நியூசிலாந்து சுருண்டு இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.